குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.5 ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? எக்ஸசைஸ் 4.5ல டோட்டலாக 10 சம் இருக்குது. அந்த 10 சம்மை எப்படி சால்வ் பண்ணணுன்றத ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் சொல்யூஷனை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஓகே, சரி. இந்த எக்ஸசைஸ் 4.5 படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.3, 4.4 and exercise 4.5 படிக்கிறதுக்கு inverse trigonometry properties and example 4.16 to 4.29 and exercise 4.5 ஓட இந்த 10 சம். ஸோ டோட்டலாக இந்த வீடியோட சேர்த்து 7 வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இது 7வது வீடியோ. இந்த 7வது வீடியோக்கு முன்னாடி இருக்க 6 வீடியோவை நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக சாப்டர் 4 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுன்றது என்னோட பாயிண்ட். சரி, இப்போ சாப்டர் 4ல இருந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் எடுக்கிறாரு உங்க ஆத்தர். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் எடுக்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க. அதை அவர் எப்படிலாம் எடுக்கலான்ற ஒரு டீட்டெயில் அனாலிசிஸை எல்லா வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ சாப்டர் 4 படிக்க இந்த வீடியோட சேர்த்து 7 வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக முடிஞ்சிடும். ஓகே, அது என்னோட பாயிண்ட். ஓகே, நவ் இங்கே வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 4 ஒன் ஷாட் அடிக்கிறோம். இன்வர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 1 to கொஸ்டின் நம்பர் 10 வரை ஒரு ஒன் ஷாட் வீடியோ. இதுல அவர் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல்ல. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 4.5 என்ன சொல்லுது அப்படின்னா நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா கேட்காத வருமா. ஓகே, பேசிக்கா 3 படத்தோட சாங். ஓகே, இந்த 3 படத்தோட சாங்கோட லிரிக்ஸ் ஏன் இங்கே எழுதியிருக்கேன்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.3, 4.4. ஓகே, அண்ட் இன்வெர்ஸ் trigonometry ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸாம்பிள் 4.16 to 4.29 வரை இந்த 6 ஒன் ஷாட் வீடியோவை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, இந்த எக்ஸசைஸ் 4.5ல என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுன்றதை இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்தெந்த ஃபார்முலா வரும், அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா, இந்த கொஸ்டினுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கொஸ்டின் பக்கத்தில் எழுதியிருக்கேன். அங்கேயும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஏன் நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி இன்வெர்ஸ் trigonometry ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு ஒன் ஷாட் வீடியோ நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஆஃப்டர் எக்ஸசைஸ் 4.4 முடிச்சக்கப்புறம் நீங்கள் சாப்டர் எக்ஸசைஸ் 4ல எக்ஸசைஸ் 4.5 படிக்கிறீங்க அப்படின்னா அது மூணா படிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் எக்ஸசைஸ் 4.4 முடிஞ்சக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன்ல டோட்டலாக உங்களுக்கு 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரியா? இந்த 10 ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் போய் படிக்கணும் தெளிவா. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.16ல இருந்து 4.29 வரைய ஒரு அடி படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் 4.5ல இருக்க 10 சம்ம படிக்கணும். அப்போ நீங்கள் எக்ஸசைஸ் 4.5 படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மூணா படிக்கணும். ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் trigonometry படிக்கணும், அண்ட் எக்ஸாம்பிள் 4.16லேருந்து 4.29 வரை படிக்கணும். தென் எக்ஸசைஸ் 4.5ல இருக்க டோட்டலாக இருக்க 10 சம்ம போய் படிக்கணும். சரியா? ஸோ இதை வந்து நான் 7 வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். நீங்கள் அதை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுன்றது என்னோட பாயிண்ட். ஏன் இந்த இன்வெர்ஸ் trigonometry ப்ராப்பர்ட்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இது வந்து TN12 2026 பப்ளிக் மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்ல கிரியேட்டிவ் ஒன் வேர்டு வந்து என்ன எடுத்திருக்காங்க தெரியுமா? புக் இன் இன்டீரியர்ல செகண்ட் கொஸ்டின், when x less than 0 இருந்துச்சுன்னா tan inverse of 1/x is equal to what value. இது எங்கே இருக்கு அப்படின்னா உங்க புக்கில் நான் சொன்னலையே எக்ஸசைஸ் 4.5 படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 4.4க்கு அப்புறம் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன் படிக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரியா? இப்போ இதில் ப்ராப்பர்ட்டி 3ல ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டியில் tan inverse of 1/x equal to x less than 0 இருந்துச்சுன்னா -5 plus cot inverse of x இருந்துச்சுன்னா 2026 பப்ளிக் இன்டீரியர் புக் ஒன் வேர்ட் கொஸ்டின் இதுலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டி 10ல 3 cos inverse of x equal to cos inverse of 4x³ - 3x, where x belongs to 1/2, 1 close interval. இது வந்து 2023 புக் இன்டீரியர் ஒன் வேர்ட் 2023 பப்ளிக் கொஸ்டினில் கேட்டால் இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், இது வந்து 2026 கொஸ்டின் பேப்பர். வாங்க இப்போ உள்ள போகலாம். சரி, சாங் பார்த்துக்கிறேங்க உங்கள் வைபுக்கு. ஸோ எக்ஸசைஸ் 4.5க்கு 3 படத்தோட இந்த சாங்கை தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சாங் ஏன் வருதுன்னு பார்க்கறதுக்கு 4.1, 4.2, 4.3, 4.4 ஸ்டோரி போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரியா? ஓகே, நல்லா கவனிங்க.
ஸோ இங்க இருக்க ஃபார்முலாவை ஃபெமிலியரா நம்ம இங்க வந்து யூஸ் பண்ண போறோம் சரியா. ஸோ tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy ன்னு எழுதலாம் ஃபார்முலா. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா tan a plus b ஃபார்முலா இருக்குல்ல அதெல்லாம் தெரிவாச்சு. ஸோ tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y divided by 1 plus xy. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா tan a minus b ஃபார்முலா இருந்து டெரிவாச்சு ஓகேவா. இங்க பிளஸ்னா இங்க பிளஸ் கீழே மைனஸ், இங்க மைனஸ்னா மேல மைனஸ் கீழே பிளஸ் சரியா. அடிஷனல் இந்த ஃபார்முலா படிக்கணும், இது உங்க புக்ல இல்ல. ஏன் இதை படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 9ல 4th ஒன் சரியா. கொஸ்டின் நம்பர் 9ல 4th ஒன் cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to pi by 12 ஒரு சம் இருக்கும். அந்த சம்ல நீங்க இந்த ஃபார்முலா தெரியணும். இது தெரிஞ்சா டைரக்டா ஈஸியா போட்டுடலாம், தெரியாட்டி இதுல அப்ரோச் பண்ணி மாத்தி போடலாம் சரியா. இது படிச்சுக்கணும். cot inverse of x minus cot inverse of y equal to cot inverse of yx plus 1 divided by 1 y minus of x. So இது tan a minus b ஃபார்முலா. cot 15 டிகிரியை நீங்க எப்படி எழுதலாம், √3 plus 1 divided by √3 minus 1 ன்னு எழுதலாம். ஸோ இது கான்ஜுகேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் √3 plus 1 square divided by 2. இது ரெண்டும் சேமா இருக்கனால பவர் ஸ்கொயர் a minus b a plus b equal to a square minus b square போட்டா இது வந்துரும். இது 2 tan inverse of x tan inverse of x கன்வெர்ட் பண்ற ஃபார்முலா. 2 times of tan inverse of x tan inverse of x கன்வெர்ட் பண்ற ஃபார்முலா இது ஓகே. 2 tan inverse of x cos inverse கன்வெர்ட் பண்ற ஃபார்முலா 1 minus of x square by 1 plus x square. தென் ரொம்ப முக்கியமானது இது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ உங்களுக்கு தெரியணும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க தீட்டா இருக்கு அப்படின்னா தீட்டாக்கு தான் ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு பக்கத்துல இருக்க அட்ஜசன்ட் சைடு, லாங்கர் சைடு வந்து ஹைபோடெனியூஸ் ஓகே. இந்த ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோட கன்வர்ஷன் தெரியணும். இப்ப sin தீட்டா வந்து sin இன்வெர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ் எழுதலாம். இதை நீங்க cos இன்வெர்ஸ்க்கு மாத்துறீங்க அப்படின்னா adjacent by hypotenuse. ஸோ இதை tanக்கு மாத்துறோம்னா ஆப்போசிட் பை adjacent. இப்போ கொசிகனுக்கு மாத்தணும் அப்படின்னா கொசிக் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா நீங்க என்ன பண்ணணும், sin இன்வெர்ஸ் ஆஃப் 1 by x ன்னு எழுதணும். இப்போ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு மாத்தோம்னா cos இன்வெர்ஸ் ஆஃப் 1 by x ன்னு எழுதலாம் ஓகே. வேற என்ன இருக்கு, காட்டுக்கு மாத்துறீங்க, காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாத்துறீங்கன்னா which is equal to tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 by x ன்னு எழுதிட்டீங்கன்னா இந்த மாதிரி கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஸோ இது கூட நீங்க அடிஷனலா ஒரு ஃபார்முலா sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் படிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை ரொம்ப டீட்டெயிலாகவும் போட்டுருக்கலாம். ஸோ மொத்தம் 10 சம் இருக்குது எக்ஸசைஸ் 4.5ல. இந்த 10 சம்மில் ஒரு சில சம்லாம் ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட்லேயும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், நானாக போட்டிருக்கேன், யாரும் அந்த மெத்தடில் சால்வ் பண்ணல. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியா. ஸோ இதான் இன்ட்ரோ. இதுக்கப்புறம் டோட்டலாக இருக்க 10 சம் ஒரு 1 ஷார்ட் வீடியோவாக அடிக்க போகிறோம் ஓகே. Okay student, கவனிங்க. question number 1, find the value of sin inverse of cos pi. இது கண்டுபிடிக்கிறோம் சரியா. இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த cos pi யோட வேல்யூ தெரியணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ரிசல்ட் படிக்கணும். என்னென்ன ரிசல்ட், cos n pi equal to minus 1 power n, இது ஒரு ரிசல்ட். ரெண்டாவது ரிசல்ட் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இது கூட இன்னொன்று படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுக்கிறங்க. tan n pi equal to 0, sin n pi equal to 0, இதெல்லாம் ரிசல்ட். இந்த ரிசல்ட் தான் கொஞ்சம் படிச்சுக்கிறங்க, எக்ஸ்ட்ரா அதுக்காக தேவைப்படும் ஓகே. சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து cos n pi equal to minus 1 to the power n, இந்த பை பக்கத்துல n வேல்யூ வந்து 1 இருக்கு. அப்போ இங்க 1 போட்டா பவர் 1 வரும், minus 1 power n minus 1. இப்போ cos pi யோட வேல்யூ -1, sin inverse of -1 இருக்கா, sin inverse of minus x, sin inverse of minus x வந்து இட்ஸ் ஆட் ஃபங்க்ஷனால இந்த மைனஸ் வந்து வெளில வந்துடும். சாரி, எது இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா sin inverse of minus x minus sin inverse of x, tan inverse of minus x equal to minus tan inverse of x, cosec inverse of minus x equal to minus cosec inverse of x. இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு எனக்கு அதே ஃபங்க்ஷனே வந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். எக்ஸைஸ் 9.3ல நம்ம டெஃபினிட் இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இதை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி 4.1, 4.2, 4.3 அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு 1 ஷாட் வீடியோ போட்டுருக்கேன், அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக. சரியா, சரி உள்ள வாங்க. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1 அப்படின்னா அந்த மைனஸ் வெளில போயிடும். அப்போ மைனஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1க்கு டேபிளில் ஆங்கிள் வேல்யூ எவ்வளோ π/2, ஸோ ஆன்சர் வில் பி -π/2 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் வாங்க செகண்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் சப்டிவிஷன், tan inverse of sin minus π/2. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியணும். இப்போ என்ன பண்ணுறேன், 5 இன்டூ பைக்கு பதிலாக 180 போடுறேன். இப்போ ரெண்டுத்தையும் அடிச்சா 90, 5 × 90 450 டிகிரி வரும்.
எப்பெல்லாம் 450 டிகிரி வருதோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன் ஆங்கிள் ரொட்டேஷனில் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 360 டிகிரியில் சப்ட்ராக்ட் பண்ணி ரிமைனிங் இல்லைங்கன்னா 90 டிகிரி, அப்போ இது 90 டிகிரின்னு வரும். இங்கே மைனஸ்னால மைனஸ். ஓகே, ஸோ சைன் 90 வேல்யூ வந்து 1, இங்கே மைனஸ் இருக்கு. tan inverse of minus x equal to minus tan inverse of x. ஏன் அப்படின்னா இட் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன், அதனால இந்த மைனஸ் வெளில போயிடும். வெளில போச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஸ்டெப் எழுதலாம், which is equal to minus tan inverse of 1. tan inverse of 1 வேல்யூ pi by 4. ஸோ மைனஸ் வெளில இருக்கனால மைனஸ் pi by 4 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை. இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா படிச்சீங்கன்னா டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ இது எங்கன்னா இதுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல 5 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்பராக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 வரையும் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுன்றத போன வீடியோவில் எக்ஸாம்பிள் 4.17ல் சப்டிவிஷன் 4ல என்ன இருக்குன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10 வேல்யூ கண்டுபிடின்னு கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து பப்ளிக் டிஎன் 12 2026 போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது, கொஸ்டின் நம்பர் 24ல கேட்டாங்க. சரியா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா எல்லாத்துக்கும் டெரிவேஷன் எழுதிருப்பேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். சரி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி டேரெக்டாக எழுதுறேன், நல்லா கவனிங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 பைன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா எக்ஸ் வந்து 3 பை பை 2லையும் 5 பை பை 2க்கு நடுவில் இருந்துச்சுன்னா எக்ஸ் வேல்யூ எழுதலாம். இந்த 3 பை பை 2னா என்ன அர்த்தம்னா 3 இன்டூ பைக்கு பதிலாக 3.14 அண்ட் டிவைட் பை 2 போட்டு அடிச்சிங்கன்னா 4.71. 5 இன்டூ பைக்கு பதிலாக 3.14 டிவைட் பை 2 போட்டு அடிச்சிங்கன்னா 7.85. இப்போ இதுக்கு பதிலாக 4.71, இதுக்கு பதிலாக 7.85. இங்கே என்ன கொடுத்துருவாங்க 5 வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் லை ஆச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 பைன்னு ஃபார்முலா போடலாம். எக்ஸ்ன்றது இந்த 5, அப்போ ஆன்சர் பி 5 மைனஸ் ஆஃப் 2 பை. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டேரக்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, கொஸ்டின் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக போடலாம். இது என்ன கதை அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் என்ன, சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு. அதெல்லாம் இது என்னன்னா ஹாட் ப்ராப்பர்ட்டி, டொமைன் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 ப்ராப்பர்ட்டி வந்து ஒன் ஷாட் வீடியோவாக போட்டு அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அது ரொம்ப டீட்டெயிலாக புரியும். சரியா, சரி, நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா வேற எக்ஸ் பிலாங்ஸ் ஆஃப் டொமைன். எப்படி டொமைனு ஃபர்ஸ்ட் டே காலேஜில் முன்னாடி போகும்போது இப்படி மே கமின்ஸான்னு சொல்லும்போது இப்படி வலிக்கு இப்படி விழும்போது இப்படி பிடிச்சேன் இல்லையா, நம்ம தேவதையை இப்படி பார்க்கும்போது ஹார்ட் பீட் -1 +1 பக்கு நடிச்சது. நான் பார்த்த அழகான முகம் -9 +90 க்ளோஸ் இன்டர்வல். கரெக்டா, இப்போ இன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல டொமைன் வந்து -1 to 1 பாசிட்டிவ் இன்டர்வல், -1 to 1 க்ளோஸ் இன்டர்வல். நான் பார்க்குற அழகான முகம், என் ரேஞ்சு, என் அவுட்புட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல என் தீட்டா, என் பிரின்சிபல் வேல்யூ என்னவா இருக்கு, க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -90 to +90 ஆங்கிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா 4.1 4.2 4.3 4.4 ஸ்டோரிலாம் பார்த்துட்டு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரியா, ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோஸ் தெரியணும். சரியா, சரி, இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் கீழே எது இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் பை 1 வந்து என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். தீட்டாக்கு இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்டனியூஸ். இப்போ கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் வந்து 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ், அட்ஜசன்ட் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ், ஹைபாட்டனியூஸ் வந்து லாங்கர் சைடு, இங்கே போய் 1 போடுங்க. இப்போ இது ஆப்போசிட் வேணும் அப்படின்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணணும். பைத்தாகரஸ் என்ன சொல்லுது, ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் எவ்வளோ, 1 ஸ்கொயர் பண்ணுங்க, ஆப்போசிட் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இது a மைனஸ் பி ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா. நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூ இங்கே கொண்டு போறேன், இது இப்படி எழுதுறேன். a மைனஸ் பி ஸ்கொயர்னால a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், b ஸ்கொயர்னா x ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab. அப்போ -2 டைம்ஸ் ஆஃப் x இன்ட்டு 1னால 2x வந்துச்சு. சரியா, இந்த -1 இது கூட பண்ணால் -1, இது -x, இது +2xன்னு வரும். 1 கேன்சல் ஆயிரும். 2x - x ஸ்கொயர் எழுதலாம், விச் மீன்ஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு. இது எடுத்து எழுதுங்க, ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போ ஆப்போசிட் எவ்வளோ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x - x ஸ்கொயர் கிடைச்சிச்சு. நான் என்ன பண்ணுறீங்க, இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் எழுதலாம். ஆப்போசிட் எவ்வளோ, ரூட் ஆஃப் 2x - x ஸ்கொயர், ஹைபாட்டனியூஸ் எவ்வளோ 1. இப்போ இதுக்கு பதிலாக இது எழுதலாம். அப்போ இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் இதை இங்கே எழுதுறேன்.
ஸோ சைன் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் எழுதலாம். அதே என் ப்ராப்பர்ட்டி டொமைன் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சு, ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2ல சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஆஃப் டான் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. இது என்ன, பெட்ரம் லைப்ரரியில அட்டனன்ஸ் டேப் பண்ணிட்டு மாலையோட போனோம் இல்லையா காலேஜுக்குள்ள, போகும்போது இப்படி எனக்கு நேராக உட்காந்து இருக்கும்போது ஹார்ட் பீட் -1 பாசிட்டிவ் பக்கு பக்கம் நடிச்சது. நான் பார்த்த அழகான முகம் ஸ்ட்ரைட் ஆங்கிளாக பார்க்குறேன், 0 to π பார்க்குறேன். கரெக்டா, அது என்னன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் 4.2 இருக்க ஸ்டோரியை போய் பார்த்துருக்கோம். சரியா, ஓகே. காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். என்னது இது, ஹாட் ப்ராப்பர்ட்டி. ஹாட் ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ, எக்ஸ் வந்து டொமைனாக இருக்கும், -1 to 1 இருக்கும், பக்க பக்கம் நடிச்சது ஹாட். கொஞ்சம் 4.1 4.2 4.3 4.4 அண்ட் இன்வெஸ்டிங் நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ என்ன கொஸ்டின் படி இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1 காஸ் இன்வர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்வெஸ்டிங் நம்ம ரேஷியோ பண்ணும். கிவன் எவ்வளோ, tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1 கீழே எது இல்லாட்டி 1ன்னு போடலாம். tan இன்வர்ஸ்க்கு எப்படி எழுதலாம், ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட்னு எழுதலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜஸ்டன் சைடு, லாங்கஸ்ட் சைடு ஹைபாட்டெனிஸ். கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல ஆப்போசிட் 3x மைனஸ் 1, அட்ஜஸ்டன்ட் 1, ஹைபாட்டெனிஸ் வேணா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணும். ஹைபாட்டெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர். ஓகே, ஆப்போசிட் ஸ்கொயர் பண்ணுங்க, 3x மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர். இது என்ன, a மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர் பண்ணா 9x ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் a இன்டூ b, 3x இன்டூ 1 அண்ட் ஆல்சோ இந்த பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1, இந்த 1 ஸ்கொயர் அங்கே இருக்கு அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது 9x ஸ்கொயர், 1 பிளஸ் 1 2 மாறிச்சு, மைனஸ் 2 இன்டூ 3x வந்து 2 3s 6 இன்டூ x 6xன்னு வரும். ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறும், ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. ஒரு ட்ரையாங்கிளோட ஹைபாட்டெனிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நான் என்ன பண்ணும், இந்த tan இன்வெர்ஸை காஸ் இன்வெர்ஸ்க்கு மாற்றினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ காஸ் இன்வெர்ஸ்க்கு மாற்றணும்னா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்டெனிஸ் எழுதலாம். அட்ஜஸ்டன்ட் எவ்வளோ இங்கே 1, ஹைபாட்டெனிஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2ன்னு எழுதலாம். கரெக்டாக அந்த tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்டெனிஸ் எழுதிட்டேன். நம்ம ஃபார்முலா தெரியும், காஸ் இன்டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். சரி, ரெண்டு கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் எழுதினால இது ரெண்டு கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் உள்ள வரும். வேற இது பிலாங்ஸ் டு டொமைன் -1 to 1 க்ளோஸ் இன்டர்வல். சரியா, இது செகண்ட். இப்போ தேர்ட் வாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2ல சப்டிவிஷன் 3 என்னது, tan ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் x பிளஸ் 1/2 கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு இது என்ன தெரியணும், ஃபார்முலா தெரியணும். tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு xன்னு எழுதலாம். அப்போ இந்த sin இன்வர்ஸை இன்வர்ஸ் எக்னாமினல் ரேஷியோ போட்டுட்டு நீங்கள் எதுக்கு மாற்றணும், tan இன்வர்ஸ் ஆஃப் x மாற்றணும். இப்போ இதை பாருங்களேன், இதில் என்ன பண்ணுறேன், 2x பிளஸ் 1 டிவைட் பை 2 மாற்றிட்டேன். சைன் இன்வெர்ஸ்னா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்டெனிஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுங்க, தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இது ஹைபாட்டெனிஸ் சைடு, தீட்டா பக்கத்தில் இருக்குது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன்ல ஆப்போசிட் எவ்வளோ 2x பிளஸ் 1, ஹைபாட்டெனிஸ் 2, அட்ஜசன்ட் வேணும் அப்படின்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணுங்க. x ஸ்கொயர் ஈக்குவல் டு o ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், ஹைபாட்டெனிஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபாட்டெனிஸ் ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் பண்ணா 4, ஆப்போசிட் ஸ்கொயர் வந்து 2x பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இது 4 வரும். இது என்னது, a பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. 2x ஸ்கொயர் பண்ணா 4x ஸ்கொயர் பிளஸ் 1b ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab, அப்போ 2 இன்டூ 2x, 4x இன்டூ 1 பண்ணா 4x பிளஸ் a ஸ்கொயர் இங்கே இருக்கு. சரியா, என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன். 4x ஸ்கொயர் உள்ள போனா மைனஸ், பிளஸ் 1 உள்ள போச்சுன்னா -1, பிளஸ் 4x உள்ள போச்சுன்னா -4x which is equal to a ஸ்கொயர். இதை எழுதுங்க. 4ல 1 போச்சுன்னா 3, ரிமைனிங் அப்படியே வந்துடும். ஓகே, ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அட்ஜஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் சைன் இன்வெர்ஸை tan இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா சைன் இன்வெர்ஸை tan இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணால் ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் எழுதலாம். ஆப்போசிட் எவ்வளோ, 2x பிளஸ் 1 டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் வந்து இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுதுங்க. tan ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ எக்ஸ்ன்ற பிளேஸ்ல இது மட்டும் இருக்குது எடுத்து எழுதிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. கொஸ்டின் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே,
ஓகே ஸ்டூடெண்ட், கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 3 என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2. ஸோ இதெல்லாம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி டேபிள் வேல்யூலாம் கிளியரா தெரியணும். சரியா? சரி வாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2ஓட ஆங்கிள் வேல்யூ வந்து π/3. அதனால இதுக்கு பதிலாக π/3. காஸ் π/3க்கு வேல்யூ வந்து 1/2. அப்போ இதுக்கு பதிலாக 1/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு ஆங்கிள் வேல்யூ π/6. தட்ஸ் ஆன்சர் வந்து π/6. முடிஞ்சிச்சா? உங்களுக்கு என்ன தெரியணும்? அந்த ட்ரிகனாமெட்ரியில டேபிள் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்க நம்பரா இருந்துச்சுன்னா ஆங்கிளா எழுதணும், இங்க ஆங்கிளா இருந்துச்சுன்னா நம்பரா எழுதணும், நம்பரா இருந்துச்சுன்னா ஆங்கிளா எழுதணும். கரெக்டா எழுதிட்டீங்கன்னா ப்ரூஃப் வந்துடும். ஓகே, கிளியர்? ஃபர்ஸ்ட். செகண்ட் கொஸ்டின். Okay student, question number 3ல second subdivision cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5 சொல்றாங்க. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த sin inverse of 3/5 cos inverse of x க்கு மாத்துறேன். ஏன் மாத்துறேன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த sin inverse of 3/5 என்ன அர்த்தம்? இது ஆப்போசிட் பை ஹைபாட்டெனியூஸ். ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க, தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்டெனியூஸ். இப்போ ஆப்போசிட் ஹைபாட்டெனியூஸ் sin inverse கிவன்னால நான் என்ன எழுதுறேன், ஆப்போசிட் இங்க 3, ஹைபாட்டெனியூஸ் 5, அட்ஜசன்ட் வந்து டைரக்டா 4ன்னு எழுதிடலாம். இல்ல அப்படின்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் 4ன்னு வந்துடும். ஸோ இந்த இடம் 4ன்னு ஆயிடுச்சு. சரியா? இப்போ இதை சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 காஸ் இன்வர்ஸ் மாத்திரம் அப்படின்னா அப்படி எழுதலாம், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டெனியூஸ் எழுதும். அட்ஜசன்ட் எவ்வளோ? 4, ஹைபாட்டெனியூஸ் 5, 4/5. இது ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக இது எழுதுறேன். சரியா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5க்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 எழுதுறேன். இங்க பாருங்க, கொஸ்டின் எழுதுங்க. காட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்கு. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. ஏன் அப்படின்னா இது ரெண்டோட டொமைன் வேல்யூ எவ்வளோ? க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1 to +1. ஓகே, இதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் π/2 எழுதலாம். ஏன்? ரெண்டோட டொமைன் வேல்யூ ரியல் நம்பர். அண்ட் ஆல்சோ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கோசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் π/2 எழுதலாம். ஏன்? ரெண்டோட டொமைன் வேல்யூ r/, அதில் உங்களுக்கு என்ன வந்துடும்? 0 போயிடும். ஆமா, ரியல் நம்பர்ல 0 இருக்கும். -1 அண்ட் +1 வந்து இல்லாம போயிடும். -∞ டு +∞ 1 இருக்கு, +1 இருக்கு. டொமைன் அது ரெண்டோட டொமைன் ஈக்குவலா இருக்கனால சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கோசிக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 எழுதலாம். எப்பெல்லாம் டொமைன் வேல்யூ ஈக்குவலா இருக்கோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90 டிகிரின்னு எழுதலாம். சரியா? ஸோ அதனால இது ரெண்டோட டொமைன் வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? -1 to 1 இருக்கிறதுனால ரெண்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் π/2 எழுதலாம். ஓகே, இதுக்கு பதிலாக நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி π/2 போட்டா cot 90 டிகிரி 0. ஓகேவா? சரி, எப்படி கிட்ட ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா காட்டை நீங்க cot 90 எப்படி எழுதலாம்? cos 90 by sin 90 எழுதலாம். cos 90 ஆல்வேஸ் 0, 0/1 = 0 அப்படின்ற நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டினை கொடுத்த கொஸ்டின் வந்து cot of sin inverse of 3/5 plus sin inverse of 4/5 இருக்கு. இதை இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ போட்டு காஸ் இன்வெர்ஸ்க்கு மாத்திரனால இது வந்து இந்த ஃபார்முலாக்குள்ள வந்துச்சு. அப்போ இதுக்கு பதிலாக π/2 போட்டோம்னா cot π/2 0ன்னு வந்துச்சு. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் நம்பர் 3ல என்ன, tan of sin inverse of 3/5 plus cot inverse of 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்க சால்வ் பண்ணணும்னா அந்த ரெண்டு ஃபார்முலா தெரியணும். ஓகே, என்ன ஃபார்முலா இது? tan inverse of x equal to xன்னு எழுதலாம். டொமைன் ப்ராப்பர்ட்டி, x belongs to real number. tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy எழுதலாம். கிளியர்? ஓகே, நான் என்ன பண்ண, ஏன் நான் இதை டேனுக்கு மாத்துறேன் அப்படின்னா கொஸ்டின் வெளில டேன்ல இருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் tan இன்வெர்ஸ்க்கு மாத்திட்டேன் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இந்த ஃபார்முலா வச்சு. அதுக்காக ஓகேவா? சரி, இப்போ இந்த sin inverse of 3/5 டேனுக்கு மாத்ததுக்கு sin inverse of 3/5 equal to opposite by hypotenuse. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுங்க. தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு பக்கத்துல இருந்து அட்ஜசன்ட் சைடு, லாங்கர் சைடு வந்து 5 கொடுத்த கிவன்ல sin inverse of 3/5 னா ஆப்போசிட் பை ஹைபாட்டெனியூஸ் கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட் எவ்வளவு? 3, ஹைபாட்டெனியூஸ் 5 னா ஆப்வியஸா அட்ஜசன்ட் 4 இந்த கதை. சரியா? இந்த இது டைரக்டா எழுதலாம், 5 3 னா 4ன்னு எழுதிடலாம். ஓகே, இப்போ நான் tan இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணா இது எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதலாம். அப்போ 3/4 மாறிடும். இப்போ இதை வந்து நான் tan இன்வெர்ஸ்க்கு 3/4 கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்க cot inverse of x இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி தெரியும். cot inverse of x equal to tan inverse of 1/x ன்னு எழுதலாம். இங்க என்ன இருக்கு? cot inverse of 3/2 tan inverse of 1/x ன்னு எழுதலாம். இது ரெசிப்ரோக்கலா மாறிடும், 2/3ன்னு வந்துடும். அப்ப tan கொஸ்டின் எழுதுறேன், sin inverse of 3/5 ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணனால tan inverse of 3/4 மாத்திட்டேன். cot inverse of 3/2 tan inverse of 2/3 மாத்திட்டேன்.
இது ரெண்டு எப்படி இருக்கு, tan inverse of x plus tan inverse of y இருக்கனால tan inverse of x plus y divided by 1 minus of xy னு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ x plus y இந்த இது தனியா கண்டுபிடிக்கிறேன். x plus y னா x வந்து 3/4, y வந்து 2/3. x plus y னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். எடுத்து எழுதுங்க. LCM வந்து 12. அப்ப இங்க 3 இங்க 3 மேல மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9, 2 4s are 8 னு வந்துரும். So 9 plus 8 divided by 12. LCM வந்து 12 நால. So இது 17/12 னு வந்துரும். Next 1 minus of xy கண்டுபிடிங்க. 1 minus of xy equal to 1 minus of x எவ்வளோ 3/4, y வந்து 2/3. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 6, ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 12. LCM வந்து இங்க 12. இப்போ இங்க 12 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 12 minus of 6/12 which is equal to 6/12 னு வந்துரும். ஓகே? இப்போ வாங்க tan inverse of x plus tan inverse of y னா tan inverse of x plus y divided by 1 minus of x னு எழுதலாம். क्वेश्चन படி என்ன, இங்க tan இருக்கு, இதுக்கு பதிலா tan inverse of x plus y ஓட வேல்யூ வந்து 17/12, 1 minus of xy வேல்யூ வந்து 6/12. இப்போ இது பேசிக்கா என்ன ஆகும், இது டிவைட் பை இதனால ரெசிப்ரோக்கலா மாறும். இப்போ இது 12/6 னு மாறும். ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 17/6, இல்ல டைரக்டா இங்கே அடிக்கலாம் நீங்க. இது டிவைட் பை இது இல்லையா, 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 17/6. tan inverse of x x னு எழுதலாம். இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா x வேல்யூ 17/6. இதான் ப்ரூஃப். ஓகே, क्वेश्चन நம்பர் 3ல சப்டிவிஷன் 3. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4. ஓகே ஸ்டூடெண்ட் கவனிங்க, क्वेश्चन நம்பர் 4 நல்ல சம், நீங்களே ஈஸியா புடிச்சிடலாம். prove that tan inverse of x plus tan inverse of something equal to tan inverse of 1/2 னு சொல்றாங்க. சரியா? இத சால்வ் பண்ணனும்னா ஃபார்முலா நமக்கு என்ன வேணும், tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy. x க்கு பதிலா 2/11, y க்கு பதிலா 7/24. கரெக்ட்டா? இப்போ இந்த ஃபார்முலால போடணும் அப்படின்னா x plus y கண்டுபிடிங்க தனியா, 1 minus of xy தனியா கண்டுபிடிங்க. x plus y னா 2/11 plus 7/24. இப்போ இதுக்கு LCM வந்து 11 into 24. இந்த 24 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, 11 இங்கே போய் மல்டிப்ளை பண்ணுங்க. 24 to 48, 11 into 7 into 11 equal to 77. 11 into 24 264 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 125. ஓகே, ஸோ 1 minus of xy னா 1 minus of இது x வேல்யூ, இது y வேல்யூ. 2 7s are 14, 11 24 வந்து 264. LCM பண்ணீங்கன்னா 264 minus of 14 divided by 264 வரும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 250 divided by 264 வரும். ஓகே, இப்போ இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சுல, ரெண்டு பிளஸ்ல இருந்துச்சுன்னா tan inverse of x plus y க்கு பதிலா இந்த வேல்யூ, x 1 minus of xy க்கு பதிலா இந்த வேல்யூ. இப்போ இது பை இதுனா 264 கேன்சல் ஆகி 125 divided by 215 வரும். ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா 1/2, 2 times of 125 will be 215 வந்துடும். therefore இதான் ப்ரூஃப், hence the proof. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் வந்து 4th சப்டிவிஷன் 2. क्वेश्चन என்ன, sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 equal to sin inverse of 16/65 நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? இதான் என்னோட ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த இருக்குல்லையா அந்த cos inverse of something-ஐ நான் sin inverse-க்கு மாத்திட்டேன் அப்படின்னா sin inverse of x minus sin inverse of y equal to sin inverse of இந்த ஃபார்முலால போடலாம். இப்போ இந்த cos inverse-ஐ நான் sin inverse கன்வெர்ட் பண்றேன், trigonometry ரேஷியோ போடுறேன். இது எடுத்து எழுதுங்க. கிவன் இது என்ன, cos inverse of 12/13 இருக்கு. 12/13 னா இது adjacent by hypotenuse, cos inverse க்கு inverse trigonometry ரேஷியோ. ஓகே, இப்போ இதை நான் sin inverse க்கு மாத்தணும்னா sin inverse of opposite by hypotenuse மாத்தணும். இங்க இருந்து டேரக்டா ட்ரையாங்கிள் போடுங்க. தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, இது adjacent சைடு, இது hypotenuse. கிளியர்? இப்போ adjacent 12, hypotenuse 13. adjacent 12, hypotenuse 13 கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட் வேணும்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணுங்க. hypotenuse ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, இதான் நாம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இது இங்க எழுதிட்டோம். hypotenuse ஸ்கொயர்னா 13 ஸ்கொயர் பண்ணா 169 பிளஸ் o ஸ்கொயர்னா ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னா இது ஸ்கொயர் பண்ணா 144. இதை உள்ள கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 25 வரும். ஸ்கொயரிங் போச்சுன்னா ரூட்டா மாறும். ஆப்போசிட் வந்து 5 கிடைச்சிச்சு. அப்போ இதை வச்சு trigonometry ரேஷியோ போட்டு ஆப்போசிட் கண்டுபிடிச்சனால sin inverse கன்வெர்ட் பண்றேன் ஆப்போசிட் பை hypotenuse. ஆப்போசிட் எவ்வளோ 5, hypotenuse 13. ஓகேவா? அப்போ இந்த cos inverse of 12/13க்கு பதிலா நான் என்ன பண்றேன், இதை sin inverse கன்வெர்ட் பண்றேன். அப்போ இதுக்கு பதிலாக இது தூக்கி எழுதிட்டேன். இப்போ இது எப்படி இருக்கு, sin inverse of x minus sin inverse of y இருந்துச்சுன்னா sin inverse of இந்த ஃபார்முலால போடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ண போறேன். இப்போ இங்கே பாங்க, x வந்து 3/5, y வந்து 5/13. இப்போ இந்த ஃபார்முலால போடணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வேணும்.
அப்போ இதை கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 13 ஸ்கொயர் பண்ணால் 169. கரெக்டா? இப்போ இங்கே போய் எல்சிஎம் பண்ணீங்கன்னா 169 மைனஸ் 25 டிவைட் பை 169. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 144 டிவைட் பை 169. 144 ரூட் எடுத்தா 12, 169 ரூட் எடுத்தா 13. இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் வேல்யூ வந்து 12/13. நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். 1 minus of x square பண்ணா 3 square பண்ணா 9, 5 square பண்ணா 25, LCM எடுத்தா 25 minus 9/25, இது 16/25 வந்துரும். ரூட் எடுத்தா 4/5. இப்போ ரூட் ஆஃப் 1 minus of x square பதிலா 4/5 எழுதலாம். sin inverse of x க்கு பதிலா 3/5. ரூட் ஆஃப் 1 minus of y square க்கு பதிலா 12/13 and minus y க்கு பதிலா நீங்க என்ன எழுதணும்? 5/13 and also root of 1 minus of x square க்கு பதிலா நீங்க 4/5 நீங்க எழுதணும். கரெக்ட்டா? 3 12s are 36. 5 into 13 65 வரும். இங்கேயும் 13 into 5 65. 5 4s are 20. டினாமினேட்டர் சேமா இருக்கனால மேலே சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 16/65. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? sin inverse of x இந்த cos inverse of x sin inverse மாத்தினதுக்கு அப்புறம் prove that என்னாச்சு? sin inverse of 16/65 இது வந்து prove ஆயிடுச்சு. hence proof. இந்த லிரிக்ஸ் வந்து நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா என் விழிகளில் முதல் வழி. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 4ஓட செகண்டோட ப்ரூஃப். கொடுத்த கொஸ்டினை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சைன் இன்வர்ஸ் ஆஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவில் போய் அப்ரோச் பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சு போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ரூஃப் வந்துடும். சரியா? இதான் கொஸ்டின் நம்பர் 4ஓட ப்ரூஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. Okay student, நல்லா கவனிங்க. Question number 5, prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus of xyz divided by 1 minus of xy minus yz minus zx நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? சரி, நீங்க இதில் என்ன நல்லா கவனிக்கணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? இந்த ப்ரூஃப் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 5 நான் கொஸ்டின் நம்பர் 10ல போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுவேன். சரியா? இந்த ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ண இது பேசிக்கா ஒரு ஃபார்முலா. ஓகே, சரி. இப்போ எல்ஹெச்எஸ் வச்சா ஆர்எச்எஸ் ப்ரூவ் பண்ண போறோமா? இப்போ tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z இருக்கு. நமக்கு ஃபார்முலா தெரியும். tan inverse of x plus tan inverse of y tan inverse of x plus y divided by 1 minus of xy எழுதுவோம். இது இன்சைட் வந்துரும். இப்போ இது எப்படி இருக்கு? tan inverse of x plus tan inverse of y ஃபார்முலால இருக்கறனால இது x இது y. ஓகேவா? அப்ப tan inverse of x plus y divided by 1 minus of x into y. கிளியர்? இங்க பாருங்க, இத எழுதிட்டேன். இந்த LHS வந்து இதுக்கு ஃபார்முலா எழுதிட்டு இது பக்கத்துல இருந்துச்சு. இது ரெண்டும் அதே tan inverse of x plus tan inverse of y ல இருக்கனால so tan inverse of x plus y divided by 1 minus of x into y. ஓகே, இப்போ இந்த 1 minus of xy இன்சைட் போய் LCM எடுங்க. ஓவரால் 1 minus of xy வரும். இந்த z x into z xz y into z y z வரும். டினாமினேட்டர் 1 minus of xy. கரெக்ட்டா? இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து z 1 into z z minus x into y into z வந்து minus xy z டினாமினேட்டர் அப்படியே இருக்கு. கிளியர்? இப்போ இங்க வந்து LCM எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த 1 into 1 minus of xy இங்க போச்சு அப்படின்னா இது அப்படியே மல்டிப்ளிகேஷனா டைரக்டா போகும். அதனால இது அங்க போயிடுச்சு. 1 minus of xy ரிமைனிங் minus xz minus yz. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேல இருக்க டேர்ம் டினாமினேட்டர்ல இது இருக்கும். இதான் என்னோட ப்ரூஃப். RHS முடிஞ்சிச்சு. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. இந்த கொஸ்டின் நானா சால்வ் பண்ணியிருக்கேன் ஷார்ட்கட் மெத்தட்ஸ்ல. ஓகேவா? கவனிங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6,
if tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to pi 180 degree, then show that x plus y plus z equal to x y z ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நான் என்ன பண்றேன், கொடுத்த கிவன் எடுத்துங்க எழுதுங்க. பைன்றது 180 டிகிரி. 180 டிகிரி எப்படி எழுதலாம்? 60 plus 60 plus 16 எழுதலாம். 60 plus 60 120, 120 plus 60 180. சரியா? அப்ப 60 pi by 3 pi by 3 pi by 3 எழுதலாம். அப்ப pi pi by 3 pi by 3 pi by 3 எழுதிட்டேன். The tan inverse of x equal to pi by 3, tan inverse of y equal to pi by 3, tan inverse of z equal to pi by 3. நான் தனியா எழுதிட்டேன். இப்ப tan inverse உள்ள போச்சுனா tan ஆகும், tan inverse உள்ள போச்சுனா tan மாறும், tan inverse உள்ள போச்சுனா tan மாறும். இப்ப tan pi by 3 வேல்யூ √3 ஆங்கிள் டேபிள்ல போயிட்டு tan pi by 3 க்கு tan 60 ஓட வேல்யூ வந்து √3. அப்ப இங்கே √3 இங்கே √3. x y z வேல்யூ √3. நமக்கு என்ன தெரியும்? tan inverse of x equal டொமைன் வேல்யூ வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி செலாமேஸ் காலேஜில் வண்டியை விட்டுட்டு 90 ml டீ ஷாப்பில் தேர்ஸ்டே அன்னைக்கு ஃப்ரைடே நடக்க போகிற அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு டீ ஷாப்பில் டீ குடிக்கும் போது மனசு உடஞ்சிருக்கும் போது யார் வரா? வாடாமல்லி புடவை கட்டிட்டு 90 ml ஓப்பன் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா? கொஞ்சம் நீங்கள் எக்ஸைஸ் 4.3 ஸ்டோரியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரியும். சரியா? ஓகே. ஸோ அதில் என் டொமைன் என்னவா இருக்கணும்? மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு போனேன். ஐ மீன் சர்ச் ஹாஸ்டல் போகும்போது மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு போகணும் வாசம் கேட்டுச்சு இல்லையா? ஓகே. tan inverse of xல டொமைன் வந்து என் ரியல் நம்பர். ஓகே. என்னோட ரேஞ்சு என்னோட அவுட்புட் வந்து ஓப்பன் ஆஃப் -90 டு +90. 90 ml டீ ஷாப்பை ஓப்பன் பண்ணி உள்ள வந்தாங்க யாரு? நீங்க போய் எக்ஸைஸ் 4.3 பாருங்க. சரியா? அதனால எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ வந்து √3 கிடைச்சிச்சு. என்ன ஷோ தட் பண்ணும்? x plus y plus z equal to x into y into z எழுதணும். இதை அப்படியே எழுதுங்க. எக்ஸுக்கு பதிலா √3, ஒய்க்கு பதிலா √3, zக்கு பதிலா √3, xy z பதிலா √3. 3 வாட்டி √3 இருக்கனால 3 √3 into √3 3 மாறும். இங்க √3 வரும். LHS RHS ஈக்குவலா இருக்கனால ப்ரூஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. சரியா? இது ஷார்ட்கட் மெத்தட். யாரும் போடல, நான் தான் இதில் சால்வ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துக்கிறங்க. மேலே இருக்க மெத்தட்லையும் போடலாம். இப்போ மேலே இருக்க மெத்தடில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இதெல்லாம் எழுதிட்டு இது வரையே நிற்கும். அப்போ இதுக்கு பதிலாக பை போட்டிங்க அப்படின்னா அந்த டேன் உள்ளே போச்சுன்னா tan பை 0, இந்த சைடு 0 இருக்கும். இந்த வேல்யூ உள்ளே போச்சுன்னா அது 0 மாதிரி இது மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் ப்ரூஃப். அப்படியும் போடலாம். பட் ஆனால் இதெல்லாம் சால்வ் பண்ணும். நீங்கள் ஷார்ட்கட்டாக இதிலே போட்டுருங்க. சரியா? ஸோ நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை. ஓகே, இது கொஸ்டின் நம்பர் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஓகே ஸ்டூடெண்ட் கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 7 ஷார்ட்கட் மெத்தடில் தான் போட்டிருக்கேன். யாரும் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணல. நல்லா கவனிங்க. tan inverse of x plus tan inverse of 2x by 1 minus of xy equal to tan inverse of 3x minus x cube by 1 minus of 3xy கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டிடியூட் x equal to tan theta னா theta equal to tan inverse of x. ஓகேவா? ஸோ நான் எக்ஸுக்கு பதிலாக tan theta போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக tan theta, x ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் theta, எக்ஸுக்கு பதிலாக tan theta, x கியூப்னா tan கியூப் theta, x ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் theta. சரியா? இப்போ tan inverse of tan theta அப்படியே வந்துருச்சு. இந்த 2 tan theta by 1 minus of tan ஸ்கொயர் theta இருக்குது இல்லையா? இது வந்து ஃபார்முலா ஆஃப் tan 2 theta. அப்போ இதுக்கு பதிலாக tan 2 theta. இது இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா tan 3 thetaன்னு எழுதலாம். இப்போ இது வந்து ஃபார்முலா ஆஃப் tan 3 theta. நமக்கு என்ன தெரியும்? tan inverse of tan theta equal thetaன்னு எழுதலாம். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி theta மட்டும் வரும். இது ரெண்டு கேன்சல் ஆகி 2 theta வரும். ஈக்குவல் டு tan inverse of tan 3 theta. ரெண்டு கேன்சல் ஆகி 3 theta மட்டும் வரும். இப்போ theta plus 2 theta 3 theta, இங்கேயும் 3 theta இருக்கு. LHS RHS ஈக்குவல். ஸோ 3 thetaனா theta equal tan inverse of x எல்லாம். அப்போ 3 tan inverse of x equal to 3 tan inverse of x. LHS equal to RHS, hence prove shortcut method. Okay, clear? Next question number 8. இதுவும் ஷார்ட்கட் மெத்தட்ல போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் எப்படி போடலாம்னா tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலாவில் போட்டாலும் வரும். நான் ஷார்ட்கட் மெத்தடில் போட்டிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் tan inverse of x plus tan inverse of y போட்டாலே வரும். ஆனால் அதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரியா? சரி, இது சிம்பிளிஃபைன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8. tan inverse of x by y minus tan inverse of x minus of y by x plus yன்னு இருக்கு. கொஸ்டின் சிம்பிளிஃபைன் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக போனால் tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலாவில் போட்டால் வரும். நான் அதில் போடல. நான் என்ன பண்ணுறேன்? கொடுத்துருக்க கிவன் tan inverse of x by y வந்து தீட்டான்னு எடுக்கிறேன். tan inverse இங்கே போச்சுன்னா tan theta மாறும். y இங்கே மல்டிப்ளிகே போச்சுன்னா x equal to y tan thetaன்னு எழுதலாம். சரியா? இப்போ இந்த x minus of y by x plus y எடுத்து இங்கே எழுதுங்க. yக்கு பதிலாக என்ன? சாரி, எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? y tan thetaன்னு எழுதலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக y tan theta, எக்ஸுக்கு பதிலாக y tan theta. ரெண்டுத்துலையும் y காமன் ஆடுங்க, y காமன் ஆடுங்க.
y கேன்சல் ஆச்சுன்னா tan theta minus 1 divided by tan theta plus 1. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா ஆஃப் tan a minus b, ஏக்கு பதிலாக theta and b க்கு பதிலாக pi by 4. ஓகே, இதை நீங்கள் இங்கே போட்டு இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக அப்படி வரும். இதுக்கிட்ட நீங்கள் எழுத வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக tan theta minus pi by 4 எழுதுங்க. கொடுத்த கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதுங்க. tan inverse of x by y க்கு பதிலாக என்ன எழுதலாம், thetaன்னு எழுதலாம். மைனஸ் tan inverse of இந்த x minus y divided by x plus y க்கு பதிலாக என்ன எழுதலாம், tan of theta minus pi by 4 எழுதலாம். கரெக்டா? நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், என்ன தெரியும், tan inverse of tan theta இல்லை tan inverse of tan x னா x மட்டும் எழுதலாம், tan inverse of tan x னா x மட்டும் எழுதலாம். இப்போ ரெண்டு கேன்சல் ஆகி இந்த எக்ஸில் பிளேஸ் இருக்க theta minus pi by 4 மட்டும் வரும், வெளில ஒரு மைனஸ் இருக்கு. ஓகே, இப்போ இது என்னாகும், மைனஸ் theta மைனஸ் மைனஸ் பிளஸ் pi by 4 மைனஸ் theta பிளஸ் theta கேன்சல் ஆகி pi by 4 ஆன்சர். இது ஷார்ட்கட் மெத்தட். உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் முன்னால். ஷார்ட்கட் மெத்தட். இதை நீங்கள் tan inverse of x மைனஸ் tan inverse of y ல போட்டாலும் ஆன்சர் வரும். இது கொஸ்டின் நம்பர் 8. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 9ல மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, sin inverse of pi by x plus sin inverse of 12 by x equal to pi by 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சால்வ் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும், என்ன அப்படின்னா sin inverse of x plus sin inverse of y equal to sin inverse of x root of 1 minus y square plus y into root of 1 minus y square இருக்கும். இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்ணணும்னா என் கண்டிஷன் வந்து x square plus y square less than or equal to 1. உங்கள் புக்கில் ப்ராப்பர்ட்டி 6ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சரியா? ஆஃப்டர் x is 4.4க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி 6ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா? இந்த ஃபார்முலா போனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். லெஸ் than or equal to 1 நான் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி எடுத்துக்கிறேன்னா எனக்கு இங்கே எக்ஸ்ன்னு இருக்கனால இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் வச்சு சால்வ் பண்ணுறேன். இதுவும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட். சரியா? சரி, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? எக்ஸ்ன்றது எவ்வளோ, 5 by 6, ஒய்ன்றது 12 pi by 6. எக்ஸ் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர் 144, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. டினாமினேட்டர் சேம் இருந்தால் மேலே ஆட் பண்ணுங்க, 165 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 169, எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 13 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 13 மட்டும் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், மைனஸ் 13 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இதான் ஆன்சர், ஷார்ட்கட் மெத்தட். சரி, கொஸ்டின் நம்பர் 9ல செகண்ட், சால்வ் 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus of a square by 1 plus a square minus cos inverse of 1 minus b square by 1 plus b square இருக்கு. சரியா? இங்கே பாருங்க, இதை போடணும் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா, 2 tan inverse of a cos inverse of 1 minus of a square by 1 plus a square எழுதலாம். இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், 2 tan inverse of a எழுதலாம். இங்கே b இருக்கு இல்லையா, b இருந்துச்சுன்னா இங்கே என்னவா மாறும், 2 tan inverse of b மாறும். இப்போ இதுக்கு பதிலாக 2 tan inverse of b, என்டையர் ஈக்குவேஷனை 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இது வந்து நிற்கும். கரெக்டா? இதை பாருங்க, tan inverse of x minus tan inverse of y அப்படின்னா tan inverse of x minus of y, அப்போ a minus of b டிவைட் பை 1 plus xy, அப்போ 1 plus a into b எழுதலாம். ஓகே, இந்த என்டையர் டேர்மை நான் என்ன பண்ணுறேன், tan ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது tan into tan inverse of x equal to x எழுதலாம். அப்போ இது எக்ஸ்னு வரும். tan into tan inverse of x equal to x மட்டும் எழுதலாம், x equal to a minus b டிவைட் பை 1 plus a into b. இதான் அந்த இதோட சொல்யூஷன். இந்த ஃபார்முலாலாம் படிச்சுக்கணும். சரியா? ஸோ நிஜமடி பெண்ணே தொலைவினில் உன்னை நிலவினில் கண்டேன் நடமாடு. ஓகே, ஸோ இதை கொஸ்டின் நம்பர் 9ல சப்டிவிஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3ல கொஸ்டின் நம்பர் 9ல சப்டிவிஷன் 3. இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு இதெல்லாம் படிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா பண்ணீங்க. கொஸ்டின் நம்பர் 9ல சப்டிவிஷன் 3, சால்வ் 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x. ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும், இந்த இன்டெல்லாம் படிக்கணும். என்ன, இப்போ 2x எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டா? அதனால என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, இந்த 2 tan inverse of cos x tan inverse of cos x plus tan inverse of cos xன்னு எழுதலாம். இப்படியும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஓகே, இப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா இது என்னன்னு எழுதலாம், tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy ஃபார்முலாலையும் போடலாம். இந்த ஃபார்முலா போடலாம். இல்ல எனக்கு 2 tan inverse of x tan inverse கன்வெர்ட் பண்ற ஃபார்முலா தெரியும்னா இதுலயும் போய் போடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல போய் போடுங்க. சரியா? நான் ரெண்டுமே சொல்றேன்.
உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போடுங்க. நல்லா கவனிங்க. இங்கே இது ரெண்டு ஃபார்முலா. அதுக்கப்புறம் tan inverse of x எக்ஸ்னு எழுதலாம். sin x க்கு ஜென்ரல் சொல்யூஷன் x equal to n pi plus minus 1 to the power n into theta. tan x ஜென்ரல் சொல்யூஷன் x equal to n pi plus theta ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு உள்ள வரணும். ஓகேவா? சரி, இந்த 2 tan inverse of x நான் tan inverse கன்வெர்ட் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா பாருங்க. 2 tan inverse of x tan inverse கன்வெர்ட் பண்ணணும்னா tan inverse of 2 into x, xக்கு பதிலாக cos x, 1 minus of x square, 1 minus of இந்த x ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் பண்ணா cos ஸ்கொயர் x, இந்த ஃபார்முலால போடலாம். சரி, எனக்கு இந்த ஃபார்முலா தெரியல, என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்கே போகணும், இங்கே போகணும். இப்போ 2x x plus x ன்னு எழுதலாம் இல்லையா? 2 tan inverse of cos x ன்னு அப்படி எழுதுறேன். tan inverse of cos x plus tan inverse of cos x ன்னு எழுதுறேன். இப்போ இப்படி எழுதுனா என்னவா மாறுது, tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy ஃபார்முலால எழுதலாம். நல்லா சுத்துதுடா சாமி. ஓகே, அப்ப இந்த இதை இப்படி மாத்திட்டு tan inverse of x plus y னா இங்க x cos x, y cos x, அப்ப 2 times of cos x. 1 minus of xy னா 1 minus x cos x, y cos x, அப்ப cos square x. either இதுலயும் போடுங்க இதுலயும் போடுங்க, உங்களுக்கு எதுல பிடிக்குதோ அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. புரியுதோ? ஓகே, equal to tan inverse of 2 cosec x. ஓகே, 1 minus cos squared x sin squared x எழுதலாம். இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி, trigonometric ப்ராப்பர்ட்டி என்னது, sin squared x plus cos squared x equal to 1. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா நீங்க இதை எழுதலாம். ஸோ பேசிக்காக cos squared இங்கே போச்சுன்னா sin squared xன்னு வந்துடும். ஓகே, ஸோ அதனால இதை மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்டையர் டேர்மை டேனால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன்னா tan into tan inverse of x xன்னு எழுதலாம். tan into tan inverse of x இது எடுத்து எழுதுங்க. tan into tan inverse of x, x மட்டும் எடுத்து எழுதுங்க. cosec வந்து 1 by sin x ன்னு மாற்றலாம். ஸோ cosec x equal to 1 by sin x. ஓகே, அதனால இது எப்படி மாறிச்சு, 2 கேன்சல் ஆயிடும். sin x இங்கே மல்டிப்ளிகேஷனாக போகிறோம், sin ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைட் போயிடும், கிராஸ் மல்டிப்ளை. இப்போ இந்த sin ஸ்கொயர் எக்ஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் sin ஸ்கொயர் x equal to 0. இது ரெண்டுத்துலேருந்து sin x காமனாக எடுத்தனா இங்கே cos x மைனஸ் இங்கே sin x equal to 0. ஒரு சொல்யூஷன் sin x equal to 0, இன்னொரு சொல்யூஷன் cos x மைனஸ் sin x equal to 0. sin x equal to 0னா தீட்டா வந்து ஆல்வேஸ் 0, தீட்டா வந்து 0ன்னு கிடைச்சிச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் இதை எடுத்து இங்கே எழுதிட்டு தீட்டாக்கு பதிலாக இங்கே 0 போட்டோன்னா இதெல்லாம் 0 ஆயிரும். அப்போ x equal to n pi where n belongs to integer. ஜென்ரல் சொல்யூஷன் தெரியணும். சரியா? நெக்ஸ்ட் இங்கே cos x மைனஸ் sin x, sin x இன்சிடென்ட் எடுத்துட்டு போனால் பாசிட்டிவ், cos x கீழே போச்சு அப்படின்னா டினாமினேட்டர் ஆயிரும், இங்கே 1ன்னு வரும். sin x by cos x equal to tan x, 1 எப்போ வரும், tan pi by 4. அப்போ x equal to pi by 4, which means theta வந்து pi by 4 வந்துச்சு. tanக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, x equal to n pi plus theta, thetaக்கு பதிலாக இந்த pi by 4 போடுங்க, where n belongs to integer. ஸோ சொல்யூஷன் இது ரெண்டும் இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9ல சப்டிவிஷன் 4. ஓகே, நல்லா கவனிங்க. Question number 9 subdivision 4, cot inverse of x minus cot inverse of x plus 2 equal to pi by 12. உள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். சரியா? ஸோ pi by 12னா pi வந்து 180 டிகிரி, 180 டிகிரி டிவைட் பை 12 போச்சுன்னா 15 டிகிரின்னு வரும். இதில் ஒரு ரிசல்ட் படிக்கணும். என்ன அப்படின்னா cot 15 டிகிரி வந்து √3 plus 1 டிவைட் பை √3 minus 1ன்னு எழுதலாம். ஸோ இதை கான்ஜுகேட் பண்ணுங்க, √3 plus 1 டிவைட் பை √3 plus 1 வரும். ரெண்டும் சேமாக இருக்கும்ல, பவர் ஸ்கொயர். a minus b, a plus b க்கு பதிலாக a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ a ஸ்கொயர்டு அப்படின்னா √3 இங்கே இது வந்து என்ன, a minus b, a plus b, ஸோ a ஸ்கொயர்ட் minus b ஸ்கொயர்ட். அப்போ √3 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 3 minus 1 which is equal to 2. அப்போ இங்கே 2 வந்துச்சு. இப்போ cot 15 டிகிரிக்கு பதிலாக என்ன எழுதலாம், √3 plus 1 டிவைட் பை 2 ஸ்கொயர்னு எழுதலாம். கிளியரா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே வரணும், tan 15 டிகிரிக்கு ஃபார்முலா எழுதணும். tan 15 டிகிரி எப்படின்னா tan 45 minus 30 எழுதலாம். ஸோ இது tan a minus b ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏக்கு பதிலாக 45, tan 45 1, tan 30 வந்து 1/√3 எழுதலாம். 1 plus tan a 45 டிகிரி 1, tan b 1/√3. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா √3 minus 1 டிவைட் பை √3 plus 1 வரும். tan 15 டிகிரியோட வேல்யூ இது அப்படின்னா cot 15 டிகிரி வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இது டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ cot 15 டிகிரிக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறங்க, இதை கான்ஜுகேட் பண்ணால் இது வந்துடும். நெக்ஸ்ட்
இப்போ இந்த கொஸ்டின் வந்து cot inverse of x minus cot inverse of y equal to cot inverse of yx plus 1 divided by 1 minus of y minus of x ன்னு எழுதலாம் ஃபார்முலா. இப்போ இப்படி இருக்கனால இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணுங்க. cot inverse of y க்கு பதிலா x plus 2, x க்கு பதிலா x. இப்போ y க்கு பதிலா x plus 2, x க்கு பதிலா x plus 1, y க்கு பதிலா x plus 2 minus x க்கு பதிலா x. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. x into x squared plus 2x plus 1 plus s minus x cancel ஆகி 2 equal to 15 degree. இந்த cot inverse right hand side போச்சுன்னா cot 15 degree வந்துடும். cot 15 degree வேல்யூ கான்ஜுகேட் பண்ணாலும் √3 plus 1 the whole square divided by 2 வந்துருச்சு. சரியா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இங்க பாருங்க 2 கேன்சல் ஆயிரும். இங்க 1 இருக்கு ஸ்கொயர் இருக்கு. x பிளேஸ்ல என்ன இருக்கு? √3. இப்போ ஆன்சர் x equal to √3 முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ வழியடி பெண்ணே வரைமுறை இல்லை, வதைக்கிறாய் என்னை மெதுவாக, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா. ஓகே, இதோட கொஸ்டின் நம்பர் 9ல 4th சப்டிஷன் வருது. லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா கவனிங்க. லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. இதையும் நான் ஒரு வேற மெத்தட்ல போடுறேன். அப்படின்னா கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of x plus find the number of solution of the equation tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of 3x ன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். சரி, இதை சால்வ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்? கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லுது? tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் ஆஃப் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 minus of x into y minus y into z and minus of z into x. இதான் ஃபார்முலா. இதான் கொஸ்டின் நம்பர் 5ல பார்த்தோம். சரியா? ஸோ இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க, இப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1, ஒய்க்கு பதிலாக எக்ஸ், ஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இது இந்த வேல்யூ வேணும், டிவைட் பை இந்த வேல்யூ வேணும். கரெக்டா? இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் அப்படின்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் 3x மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3x. எக்ஸ் ஒய் ஜெட் மல்டிப்ளை பண்ணும், இது வேணுன்றதுனால. இதை பாருங்களேன், எக்ஸுக்கு எக்ஸு, சாரி, இது மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். எக்ஸு ஒய் இசட்டை எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறீங்க? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1, ஒய்க்கு பதிலாக எக்ஸு, ஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 1ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் பாருங்களேன், இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி. அப்போ எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஓகே, வெளில ஒரு எக்ஸ் இருக்கு, இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் 1 into x வந்து மைனஸ் 6. கிளியர்? அப்போ இந்த நியூமரேட்டர் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய் ஜெட் பதிலாக இது மூணுத்தையும் ஆட் பண்ணனால 3x மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் எக்ஸ். இதை உள்ள கொண்டு வாங்க. மைனஸ் எக்ஸ் கியூப் அண்ட் மைனஸ் மைனஸ் பிளஸ் எக்ஸ், 3x பிளஸ் எக்ஸ் 4x மைனஸ் எக்ஸ் கியூப். டினாமினேட்டர் இந்த வேல்யூ இருக்கா, இதை கண்டுபிடிக்கணும். எழுதுங்க. 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், இதை இது கூட மல்டிப்ளைங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் minus 1 into x minus x and இந்த minus y into z x into இதை multiply x into x x squared plus 1 into x x and minus of z into x. இதை இது கூட multiply பண்ணா a plus b a minus b, so a squared minus b squared எழுதிடலாம். கரெக்டா? a squared x squared minus 1, இந்த 1 அப்படியே இருக்கும். minus x squared plus x minus x squared minus x minus x squared plus 1. கிளியரா? இப்போ இங்கே பாருங்க, இதுவும் கேன்சல். மைனஸு மைனஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 3 times ஆஃப் மைனஸ் 3x ஸ்கொயர், 1 + 1 2 வந்துருச்சு. இவ்வளோ என்ன கண்டுபிடிச்சோம்? இதோட வேல்யூ வந்து இது, இதோட வேல்யூ வந்து இது. அப்போ இப்படி இருக்கத tan இன்வர்ஸ் ஆஃப் இதில் எழுதலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் ஒய் ஜெட்க்கு பதிலாக இதை தூக்கி எழுதுங்க. டிவைட் பை இதுக்கு பதிலாக இதோட வேல்யூ வந்து 2 மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் 3x. ரெண்டு சைடும் நான் என்ன பண்ணுறேன்? டேனால மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டா?
அதனால டேனால மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் மட்டும் எழுதுங்க, டேனால மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் மட்டும் எழுதுங்க. இது இன்சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக போகும். இப்போ 3x × 2 6x, 3x இது கூட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 3s are 9, x × x² x³ வந்துடும். இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்க. 9 -9x³ பாசிட்டிவாக மாறும், ப்ளஸ் 6x -6x போகும். இது அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 0. 9x³ ஒரு x³ போச்சுன்னா 8 டைம்ஸ் ஆஃப் x³, -6x + 4x போச்சுன்னா -2x = 0. இங்கே பாருங்களேன், x³ இருக்கா, விச் இஸ் த கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் 3ன்னு கிடைக்கும். ஓகே, இதோட கொஸ்டின் முடிஞ்சிச்சு. எக்ஸாக்டா 3 சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அதை நீங்க சால்வ் பண்ணணும். இதை எடுத்து எழுதுங்க. டிவைட் பை 2 போட்டீங்க அப்படின்னா 4x³ - x = 0. இதுல இருந்து x காமனா எடுத்தோம் அப்படின்னா 4x² - 1 = 0, x = 0 ஒரு சொல்யூஷன். 4x² - 1 = 0, -1 உள்ள போச்சுன்னா +1, 4 டினாமினேட்டர்ல போயிடும். x² = 1/4 x = ±√1/4, ரூட் எடுத்தீங்கன்னா 1/2 வரும். So x = 0, x = +1/2 and x = -1/2 are the 3 roots of the solution. இருக்கு 3 roots are 3 solution of the equation. ஸோ நீங்க இதை சால்வ் பண்ணி 3 சொல்யூஷன் தான் எக்ஸாக்ட் இங்கேயே முடிக்கலாம். எக்ஸாக்டா சொல்யூஷன் என்ன இங்க இருந்து முடிக்கலாம். ஸோ இது ஒரு சாங்கு, இந்த சாங்கோட முடியுது. ஸோ இதோட எக்ஸைஸ் 4.5 முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.5ல இருக்க டோட்டல் 10 சம் ஒரு 1 ஷாட் வீடியோவாக நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும், சாப்டர் 4 படிக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.3, 4.4 அண்ட் எக்ஸசைஸ் 4.5 படிக்கிறதுக்கு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோஸ் எக்ஸாம்பிள் 4.16லேருந்து 4.29 அண்ட் எக்ஸசைஸ் 4.5ல இருக்க 10 சம் ஒரு பார்த்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 7 1 ஷாட் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஓவர் ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்வில் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட சாப்டர் 4 முடியுது. நெக்ஸ்ட் இன்னொரு சாப்டர்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட் அண்ட் பாய் அண்ட் see you.